அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு உறவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்து கொண்டிருக்கும் கடகராசியினருக்கு 29/3/2025 முதல் சிறந்த யோக பலன்கள் நிறைந்த ஒரு சனி பெயர்ச்சியாக இந்த காலகட்டம் அமையிருக்குது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்க போகிறார். இதன் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்கிறாருங்க. அவரது அருட்பார்வை மேசம், அவருடைய அருட்பார்வை ரிஷபம், கன்னி, தனுசு ஆகிய ராசிகள்ல பதிகிறதுங்க. இது திருக்கணித ரீதியான சனி பயிற்சியாக அமைகிறதுங்க. இந்த சனி பயிற்சியானது சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகிறது. அதே போல் கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வருகிறது. அதே போல் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறதுங்க. கும்ப ராசிக்கு குடும்ப சனியாகவும் மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்கு 7.5 சனியாக வருகிறது. இதுவரை அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்த கடகராசிக்கு அது விலகுகிறது. சிம்ம ராசிக்கு கண்டச்சனியாக இருந்த சனி விலகுகிறது. அதே போல் துலாம் ராசிக்கு விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும் மகர ராசிக்கு 7.5 சனியும் விலகுதுங்க. சனி விலகும் ராசிகள் நல சக்கரவர்த்தி சனி. சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம உங்கள் ஊருக்கு அருகிலுள்ள சிவாலயங்களில் இருக்கும் சனி பகவானையும் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, கஞ்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகிலுள்ள பெருஞ்சிக்கோவில், நல்லிப்பட்டி, திருக்கோடியலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபடலாங்க. அது மட்டும் இல்லாம கும்பசனி குடம் குடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி. நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் போற்றப்படும் சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது நீதி நியாயம் கிடைக்க போராட்டங்கள் அதிகரித்திருக்கும். நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்புகள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கலாங்க. அதே போல் அரசியல் சதுரங்கத்தில் கட்சி தாவல்கள் அதிரடியாய் அமையுங்க. அதே போல் அனைத்து கட்சிகளிலும் தேர்தல் களம் சவாலாக போட்டியாக அமையுங்க. இருந்தாலும் முடிவில் மக்கள் விரும்பியபடி நல்லாட்சி அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் முற்காலத்தில் குடங்களை சுமந்த பெண்கள் இக்காலத்தில் மகுடங்களை சுமக்க கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பலத்தால் வழிபிறக்க இருக்குது. அரசியல் களத்தில் பெண்கள் வெற்றி கனியை பறிக்கும் முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவாங்க. அதே போல் தங்கம், வெள்ளி போன்றவற்றின் விலை நினைக்க இயலாத அளவிற்கு அதை உயருங்க. அதே போல் திடீரென விலை குறைவது போல் தோன்றி மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்துங்க. பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றின் விலை சனி பெயர்ச்சி காலத்தில் இருந்து இறங்கு முகமாக இருக்குங்க. இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு மேல் விலை ஏறிக்கொண்டே சென்று உச்சத்தை தொடுங்க. சனியினுடைய வக்ர காலத்திலும் செவ்வாய் சனியோடு சம்பந்தப்படும் நேரத்திலும் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். அதேபோல் உலக நாடுகளுக்குள் பிரச்சனைகள் தலை தூக்குங்க. புகழ்பெற்ற அரசியல் பிரமுகர்கள், கலைத்துறையினர் சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். செந்நிற காய்கறிகள், வெள்ளை நிற உணவுப் பொருட்கள் ஆகியவற்றின் விலை உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவானுடைய மீன ராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 29/3/2025 அன்று 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அடியெடுத்து வைக்கிறாருங்க. உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. ஆயுள் மற்றும்
உங்களுடைய ராசிக்கு 7, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். ஆயுள் மற்றும் பிதுர்ராஜ ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் தன் சொந்த வீடான கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இதனால் தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறுங்க. அதே போல் பொருளாதார நிலை உயருங்க. உடல் நலமும் மனநலமும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி பயிற்சி அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசி 9ஆம் இடமான பிதுர்ராஜித ஸ்தானத்திற்கு சனி வருகிறாருங்க. அது பாக்கியஸ்தானமாகவும் இருப்பதால இதுவரை தடைப்பட்டவை தானாக வந்து சேருங்க. தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள், எதிர்பாராத ஊதிய உயர்வு கிடைக்குங்க. கொடி கட்டி பறந்த குடும்ப பிரச்சனை படிப்படியாக மாறுங்க. அது மட்டும் இல்லாம சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீருங்க. பொருளாதார நிலையில் இருந்த ஏற்ற இறக்க நிலை சீராக கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பார்வை பலனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. எனவே சகோதரம், ஜீவனம், உத்தியோகம், தொழில் வளர்ச்சி, லாபம் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ளும் இடங்கள் சனியினுடைய பார்வை பதிவதால் அதிக இடங்களுக்குரிய அதிபத்தியங்கள் மூலம் நற்பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பாக கூட பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை அகலுங்க. எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேற விலகிய சனியை விரும்பி சென்று வழிபடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதிவதால் எதிரிகள் விலகி செல்வார்கள். அதே போல் உத்தியோகத்தில் பணிகள்ல நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கும். கடன் சுமை குறையும். புதிய முடிவெடுப்பீங்க. சனியினுடைய அருட்பார்வை மூலம் உடல் ஆரோக்கியம் சீராகுங்க. உத்தியோகத்தில் திடீரென கூடுதல் பொறுப்புகளும் சம்பள உயர்வும் கிடைக்குங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் பதிவதால பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுடைய வருமானம் கிடைத்து மகிழ்ச்சி படுத்துங்க. இளைய சகோதரர்களோடு இணக்கம் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சனி பயிற்சி காலகட்டங்கள்ல பெண்மணிகளுக்கு, அதாவது கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த சனி பயிற்சி காலத்தில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் வந்து சேருங்க. இதுவரை இருந்த பற்றாக்குறை அகல இருக்குது. அதே போல் கணவன் மனைவிக்கு அன்பும் ஆதரவும் கூடுங்க. குடும்ப ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. ஆரோக்கியம் சீராகுங்க. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் திருப்தி தருங்க. உடன் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக விளைவாக உங்கள் பாக்கியஸ்தானம் பலப்படுதுங்க. எனவே தொழில் வளர்ச்சி திருப்தி தருங்க. இதுவரை நடைபெறாத காரியங்கள் கூட தற்போது நடைபெற இருக்குது. அந்த வகையில் சனி பயிற்சி காலகட்டங்களில் கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அபிராமி அம்மன், அது மட்டும் இல்லாமல் அமிர்த கண்டேஸ்வரர் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தால் எதிர்பாராத நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.